அப்படித்தான் அமைச்சிருக்கிறார். யாரும் எனக்கு தெரியா என்ன செய்ய அப்படி எல்லாம் கருத்து சொல்லி தப்புறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. யாருக்கும் துனியாத விஷயத்தை நல்ல மூளையை பாவிச்சு நல்லதை கெட்டதை விளங்கி நல்லதை தெரிவு செய்த ஆற்றல் மூளைக்கு இருந்தா ஏன் தீனுடைய விஷயத்தை மட்டும் சின்ன பிள்ளையா இருக்கிறோம். நாங்க நீ தீனுடைய விஷயத்தை மட்டும் ஒரு குழந்தை, மக்கள் விஷயத்துல சிம்மாவா இருக்கிறார், துனியாத விஷயத்தை பெரிய கெட்டிக்காரனா இருக்கிறார், உலகத்துக்கு விளக்கம் சொல்றார். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அனுபவம், அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க திறமை துனியாத விஷயத்தை காட்டலாம். தீனுடைய விஷயத்தை மட்டும் சின்ன பிள்ளைமாக இருக்கிறார். தெரியா என கேட்டாலும் தெரியா. உலகத்தை ஏமாற்ற முடியும், உலகத்துக்கு காரணங்கள் சொல்லி தப்பிக்கொள்ள ஏழும். ரப்புக்கு இந்த மக்கள் என்ன சொல்லி தப்ப போறாங்களோ தெரியாது. யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யகுஸூன அலைக்கும் ஆயாதி வ யுன்திரூனகும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் பார்த்து கேட்பானா, யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஏ மனிதர்களே, ஏ ஜின்களே, உங்க நேரத்தில் ரசூல்மார்களே இல்லையா, குர்ஆனை ஓதி காட்ட இல்லையா, இந்த உண்மைகளை எடுத்து சொல்ல இல்லையா, இந்த கியாமத்துடைய நாளை பற்றி விளங்கப்படுத்த இல்லையா, கபரை பற்றி சொல்ல இல்லையா, ஆகிரத்துடைய நிலைமைகளை சொல்ல இல்லையா, சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்ல இல்லையா. அல்லாஹ் கேட்பான், எல்லாருக்கும் பகிரங்கமாக கேட்பான், குர்ஆன்ல சொல்லி காட்டான். எனவே மேலாண் சொல்ல நாங்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள், பொறுப்புணர்ச்சியோட நாங்கள் செயல்படும். பெரியோரு பொறுப்பு அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். மார்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், குர்ஆனை தந்திருக்கிறான். அமானிதம் இந்த குர்ஆனை நாங்க சொன்னோம், மலை வானத்துக்கு சொன்னோம். இந்த குர்ஆனுடைய பொறுப்பை எடுங்க. பூமிக்கு சொன்னோம், மலைகளுக்கு சொன்னோம். இந்த வானம் பூமி மலைகள் எல்லாம் இந்த குர்ஆனுடைய பாரத்தை விளங்கி இதனுடைய பொறுப்பை விளங்கி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. மனிதன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பொறுப்பை எடுத்து பொறுப்பை சரியா நிறைவேற்ற இல்லை, அதனால இவன் அநியாயக்காரன். பொறுப்பு எடுத்து பொறுப்பு சரியா நிறைவேற்ற இல்லைன்னா அநியாயம். பொறுப்பை விளங்காம பொறுப்பு எடுத்தால் மடத்தன். இந்த மனிதன் அநியாயக்காரனாகவும் மடையனாகவும் ஆகிட்டான். ஒரு பொறுப்பு, இன்றைக்கு எல்லாரும் பொறுப்புகளை விரும்புறாங்க, தலைவராக விரும்புறாங்க. முழு எங்களோட நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்தில் உள்ள விஷயம், ஏதாவது ஒரு தலைமைத்துவம் என்றால் அதுக்கு எல்லாருக்கும் ஆசை. பொறுப்பு, இவர் பிரசிடென்ட், இவர் ஒரு செக்ரட்டரி, இவர் வைஸ் பிரசிடென்ட் என்ற அந்த பொறுப்புகள், அந்த வார்த்தைகளை எல்லாரும் விரும்புறாங்க. 4 பேருக்கு முன்னால் அதை சொல்றேன்னா ஒரு பெரிய ஒரு கண்ணியம். அரபியில மஸ்ஊல், இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டவங்களுக்கு சொல்றது மஸ்ஊல் என்றுதான் சொல்லுவோம். மஸ்ஊல் என்ற கேட்கப்படக்கூடியவர், பொறுப்புதாரி. கிராமத்துடைய நாளையில இவர்கிட்ட பொறுப்பை பத்தி கேட்கப்படும். நீங்க பள்ளியுடைய கிறிஸ்தியா இருந்தீங்க, இந்த ஏரியாவுடைய கிறிஸ்தியா பொறுப்புதாரியா இருந்தீங்க, இந்த ஊருடைய தலைவரா இருந்தீங்க, நீங்க இந்த வேலைக்கு பொறுப்பா இருந்தீங்க, இந்த வேலைக்கு நீங்க பொறுப்பா இருந்தீங்க, இந்த ஸ்கூலுக்கு பொறுப்பா இருந்தீங்க, இந்த மதரசாவுக்கு பொறுப்பா இருந்தீங்க, இந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பொறுப்பா இருந்தீங்க. உங்களோட பொறுப்பை எந்த அளவு நிறைவேற்றினீங்க என்ற கேள்வியை கேட்கப்படும். தலைவர் எல்லாம் ஆயிரும், எல்லாருக்கும் தலைவர் ஆயிரும். ஆனால் அந்த பொறுப்புகள் சரியான முறையில நிறைவேற்றப்பட்டால் அது பாக்கியமாக அமையும். இல்லைன்னா ஏற்கனவே எங்களோட ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குது. எங்களோட உடல், எங்களோட உறுப்புகள், இன்னத்தம் அவள் பக்கம் வருஷ ஆத அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தந்த பார்வை, உங்களுக்கு தந்த செவி புலன்கள், காது கேட்கக்கூடிய தன்மையை தந்திருக்கிறோம். உங்களோட பொறுப்பு கொடுக்கப்பட்ட உள்ளங்கள், இந்த ஒவ்வொன்றை பற்றி கியாமத்துடைய நாளில் கேள்விகள் கேட்கப்படும். அப்ப இந்த ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கணக்கு, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதோட உனக்கு வாழ்க்கையை தந்தேன், உனக்கு வாலிபத்தை தந்தேன், உனக்கு பணத்தை தந்தேன், உனக்கு அறிவை தந்தேன், இதை எடுத்து பாவித்தால், எப்படி பாவித்தால் என்ற கேள்விகள் எல்லாம் கேட்க போறான். அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு மேலாக இந்த பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டு அந்த பொறுப்புகளுக்கு பதில் சொல்றா லேட்டான காரியம் இல்லை. ஏசில்ல மேலாக
மேலான கண்ணியமாக்களை பொதுவான அமைப்புல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எல்லாருமே பொறுப்புதார்கள். குல்லுக்கும் ராஹி வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. நீங்க எல்லாரும் பொறுப்புதார்கள். உங்களோட பொறுப்புகளை பற்றி கியாமத்துடைய நாளில கேட்கப்படும். ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தை பத்தி அவன்கிட்ட கேட்கப்படும். எந்த மனைவியை பத்தி என்கிட்ட கேட்கப்படும். எந்த பிள்ளைகளை பத்தி எனக்கு கேள்விக்கான கேட்கப்படும். நான் வீட்டை எப்படி வழி நடத்தினேன், பிள்ளைகளை எப்படி வழி நடத்தினேன், எந்த மனைவி எப்படி வழி நடத்தினேன். வீடுகளை பார்த்தா தியேட்டர்களா இருக்கு, பாட்டும் படமும் டிராமாவும் கூத்தும் கும்மாளமா இருக்கு. இதுக்கு ஜவாப் யாரு சொல்லணும்? குடும்ப தலைவன். கேட்கிறதெல்லாம் கொண்டாந்து கொடுக்கிறது அல்ல, கொடுக்கப்படக்கூடியது அவங்க கேட்கிறதுல நான் வாங்கி கொடுக்கறதுனால நலம் உண்டாகுமா நஷ்டம் உண்டாகுமா, இதால அல்லாத பொருத்தம் கிடைக்குமா அல்லாத வெறுப்பு உண்டாகுமா, அதை யோசிச்சுதான் கொண்டாந்து கொடுப்போம். அவங்களோட விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க. குடும்ப தலைவன் நல்ல பொறுப்புணர்ச்சியோட செயல்படும். வீட்டு சூழல் எப்படி இருக்கு, மனைவி தொழுறாங்களா, பிள்ளைகள் தொழுறாங்களா, பிள்ளைகள் சரியான முறையில் வழி நடத்தப்படுறாங்களா, பிள்ளைகள ஓதல் படிப்புகள் சரியான முறையில அது கண்காணிக்கப்படுவதா, வீட்டு சூழல் இந்த ஒவ்வொன்றை பத்தி எந்த மனைவி அறக்குறையா விட்டுக்கொண்டு ரோட்ல நான் கூட்டிக் கொண்டு போறேன், எந்த மனைவியை 4 பேர் பார்த்து நாக்க தட்டி கொண்டு இருக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, அதுக்கு ஜவாப்தாரி நான். எந்த மனைவிய அழகான மனைவிய நான் பாதையில அறக்குறையாக அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல பூர்வம் மாறலம் எந்த மனைவியை பார்த்து ரசிக்கிறான்னா அவன் கண்ணால விபச்சாரம் செய்கிறான், கண்ணால ஜினா செய்கிறான். புகாரியுடைய தெளிவான ஹதீஸ், அல் ஐனான் தஸ்னியான் வ ஜினாஹுமா அன்-நظر. 2 கண்ணும் விபச்சாரம் செய்கிறது. கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது, பார்த்து ரசிப்பது தான் நடக்குது. அதுக்குதான் பெண்களை கூடுங்க, மறைங்க, பர்தாவை போடுங்க. இதுல சண்டை பிடிச்சவர்கள் கல்வி விளையாடுகள் இது கிடையாது. நாங்க எப்படியும் பார்க்கணும், இதால நலவா நஷ்டமா. எங்க மனைவிய நான் மறைச்சு கொண்டு போறவங்க நலவு இருக்குதா நஷ்டம் இருக்குதா, அதை கொண்டு அல்லாத பொருத்தம் கிடைக்குமா வெறுப்பு கிடைக்குமா, அதைத்தான் யோசிக்கணும். இன்றைக்கு நாங்க சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்க, பொறுப்புகளை மறந்து வேற எவ்வளவோ கருத்து வேறுபாட்டுல சண்டை, உள்ளங்கள் பிரிஞ்சு, குடும்பங்கள் பிரிஞ்சு, ஊரு பிரிஞ்சு, அவங்களுக்கு ஒரு பள்ளி இவங்களுக்கு ஒரு பள்ளி, மஸ்ஜிதுகள் ஷைத்தான் நிறைவேற்றி விளையாடி கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஹதீஸை காட்டி விளையாடுறான். வேறொன்றும் இல்லை, தீண்ட பேர்ல அவன் எங்களை பிரித்துக் கொண்டிருக்கிறான். தீண்ட பேர்ல பிரிவினை, குர்ஆன் ஹதீஸ பேர்ல பிரிவினை. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, இந்த பெண்கள் அவங்க வீட்டோட குர்ஆன் என்ன சொல்லுது, அவங்க வீட்டோடு இருக்க வேண்டியது. அது அத்தியாவசிய தேவைக்கு வெளியே போகலாம். போகக்கூடிய நேரத்தில் ஒழுங்கான முறையில, ஷரியத் சொன்ன முறையில, குர்ஆன் சொல்லக்கூடிய முறையில மறைக்கப்பட்டவர்களாக அவங்க பெண்கள் அழைத்துக் கொண்டு போகணும். வீட்டுக்கு தேவையான சாமான் கட்டிகளை நாங்க வாங்கி கொடுக்கணும். இவ பஜார் வழியா தவாப் செஞ்சு கொண்டிருந்தா எங்கட மனைவி, மார்க்கெட்டிங் செய்வது மனைவி, சமையல் ஆக்குவது மனைவி, இவ டெய்லி மார்க்கெட் பஜாருக்கு போயிட்டு இவத்தான் சாமான், சில்லற சாமான், மற்ற சாமான் எல்லாம் வாங்குறது. எத்தனை ஆண்களோட பேச வேண்டி வருவது, எத்தனை ஆண்களோட சிரிக்க வேண்டி வருவது, எத்தனை பேர் இந்த பேச்சுக்கு ஆளாக வேண்டி வருவது, எத்தனை பேர் இந்த பெண்ணை பார்த்து ரசிக்கிறாங்க. ரோசம் இல்லையா இந்த ஆண்களுக்கு? ரோசம் கெட்டு போச்சு. மேலான சோழர்களே, ஈமான் குறையத்துல ரோசமும் கெட்டு போய் பாவங்களை கண்டு உள்ளங்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உள்ளங்கள் பண்பட இல்லை. எங்களுக்கு பாவத்தை வெறுப்பு வர இல்லை. அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை கண்டு எங்களுடைய உள்ளங்கள் துடிக்கிறது இல்லை, கவலையே இல்லை. பாவம் தாராளமா நடக்குது. எங்களோட பொறுப்புல உள்ளவர்களால பாவங்கள் நடக்குது, அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. பிரித்து கொண்டிருக்கிறார். வயது வந்த பொம்புல பிள்ளையில சர்வ சாதாரணமா விட்டுட்டு அதுக்கு பிறகு வீட்டுல வேலைக்குள்ள பாஸ், அவனை அந்த பாசுக்கு சம்பளம் கொடுக்கிறது மனைவி, அந்த பாசுக்கு தேவையான டீ காஃபி ட்ரிங்க கொடுக்கிறது மனைவி. உள்ளங்கள் தொடர்ந்து அதாவது உள்ளங்கள் தொடர்பாகிறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் போகும், ஒரு சின்ன சந்தர்ப்பம் போகும். உள்ளங்கள் கொழுவிட்டா அது இவன் பாஸ், இவன் முஸ்லிம் அல்லாதவர், இவன் படிப்பறிவு இல்லாதவன், இவனோட போனா என்ன நிலைமை என்ன, அதெல்லாம் விளங்காது. ஒரு வஸ்துடைய அன்பு அவன் குருடாக செவிடாக்கிடும். மஹப்பத் வந்த உடனே அது முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா, அவன் படித்தவனா பாமரமானா ஒன்றும் யோசனை வராது. தொடர்பு உண்டாயிட்டா, உள்ளங்கள் கொழுவிட்டா, அதனால அது குறைந்து கல்வி வரைக்கும் இருக்க வேண்டிய பாருங்களே, எங்க வீட்டுக்கு வந்த பாசிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டானே, எங்களோட மகள்கிட்ட நிலைமைத்து